ஹாய் காய்ஸ், பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே இன் மை லைஃப் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆச்சு. இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போகிறோம். பாட்டி வீடு ரொம்ப தூரம்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் தான். வாங்க இன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நம்ம போகிறது காரில் போகிறோம். வீட்டில் வெளியே வந்து போக போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் போகிறோம். இதுதான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். வயசு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் போகிறோம். வாட்டி வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். இருக்குது கோயம்புத்தூர் புளியகுளம் நம்ம ஏரியா. வீடியோ நிறைய வீடியோ போகிறோம், சப்ஸ்கிரைப்லேயே ஏற மாட்டேங்குது, வியூஸே ஏற மாட்டேங்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நான் போய் 2-3 வருஷம் ஆச்சு வீட்டுக்கு. மேரேஜ் ஆனதுலேருந்து வீட்டுக்கு போகவே இல்லை. இதுதான் நம்ம மச்சான் வீடு. இங்கே நேரம் ஒயிட் கலர் நேரம் பார்த்தீங்கன்னா இது மச்சான் வீடு நேரம். நாங்கள் நேங்கனம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து. நேரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மைலேஜ். டிராஃபிக்கில் உள்ள பூந்து போயிடலாம். பைக் மாதிரி 30+ மைலேஜே கிடைக்கும் உங்களுக்கு நேனோவில். பாட்டிமா குறுக்க வண்டிக்கு படிக்கீங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு. பழைய காலத்து வீடு தான், எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. பாருங்க, காடாகி போச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் மரம் செடியெல்லாம் முளைச்சி. இது ஒரு வீடு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிறந்தது, நான் பிறந்தது, எங்கள் அப்பா பிறந்தது எல்லாம் இங்கே தான். எங்கள் பாட்டியோட வீடு இது. இங்கே இருந்து ஃபுல்லாக மடம் தான். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம காலியான அந்த வீடு வரைக்கும் ஃபுல்லாக நம்ம மடம் தான். எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடு முளைச்சிருச்சு, காடு மாதிரி ஆகி போயிடுச்சு. பாருங்கள், போய் காசு பார்த்து சொல்லுங்கள், வீடு என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு, இடித்து கட்டிடலாமா. ரொம்ப வருஷம் வாங்கி போச்சு. இந்த வீடியோ இப்போ கட்டுற மாதிரி இருந்தால் எப்படியும் 10 lakhs ஆயிரும் கட்டுறதுக்கு. சரிங்களா, வீடு கட்டுறதுக்கு மாதிரி இருந்தால் 10 lakhs ஆகும். வீடு பார்த்துட்டிங்களா? இந்த நம்ம வீடு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாட்டி கடை வச்சுருந்தாங்க. பாட்டியில் இறந்துட்டாங்க. இங்கே கடை வச்சுருந்தாங்க. இது அங்கே எங்கள் பாட்டி வீடு. கீழே போனீங்கன்னா இது இன்னொரு பாட்டியோட தங்கச்சி, சின்ன பாட்டி வீடு இருக்குது. பாட்டினா எங்கள் அப்பாவோட அம்மா. இடிச்சு கட்டியிருக்காங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கட்டியிருக்காங்க. அதில் வந்து ஜேஎஸ், நஜ்மா, எம் அசிமா, மன்சின்னு போட்டிருக்காங்க. பழைய வீடு தான் இது. 50 வருஷம் முன்னாடி வீடு தான் இது. மேலே மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. மேலே ஓடெல்லாம் கட்டிட்டு செட்டு போட்டிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் டாய்லெட் இல்லை, இப்போ டாய்லெட்டையும் கட்டியிருக்காங்க. டாய்லெட் கட்டி வேலை செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் ரூம் தனியாக டாய்லெட்டுன்னு ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க. அவர் தான் மச்சான். ஒரு ஆம்பூரில் வேலை செய்கிறாரு. இந்த வீடு கட்டுறது அங்கேருந்து ஆம்பூர்லேருந்து வந்து டோர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. பாத்ரூம் டோரு, இங்கே என்ட்ரன்ஸ் டோர் ஒன்று, அது இது கிச்சனு. கிச்சனை இப்போ ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு வீடு நம்ம ஒரு 5-6 வருஷம் வீடு பூட்டியே இருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மேலே ஃபுல்லாக சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆம்பூர் மச்சா தான் இங்கே இருக்க போகிறாரு வந்து.
பாட்டி வீடு பார்த்தாச்சு நம்ம. பாட்டி வீடு மணி பார்த்திங்கன்னா 12 போகுது. நான் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணணும். நமாஸ் போயிட்டு வீடியோ போடுறேன். ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எங்காட்டிக்கு சிக்கனு வீட்டில். அந்த கடையில் தான் ரெகுலர் சிக்கன் வாங்குவோம். லியோ விநாயகர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது சிக்கன் கடை. கடை விநாயகர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் சிக்கன் ரெகுலர் இங்கே நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே. உங்களுக்கு இங்கே விநாயகர் புளிய குளத்தில் எங்கே இருந்தீங்கன்னா சிக்கன் ரெகுலர் இங்கே சிக்கன் வாங்கிக்கலாம். நீட்டாக க்ளீன் பண்ணி வெட்டி கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் போகலாம். பெரியார் நகர் இந்த ஏரியா இருக்குது போகலாம். பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒன்றாச்சு கரெக்டாக. 1 மணிக்கு நம்ம மஸ்ஜித் போகிறோம். தொழுகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்குது மஸ்ஜித் போகிறது. ஆனால் நடந்தே போயிட்டுருக்கோம் நம்ம. இந்த கைஸ் மஸ்ஜித்து இன்னும் தொழுக போகிறோம். தொழுது அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து போய்ட்டு வந்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி, ஒயிட் ரைஸ், சிக்கன் குருமா. வாங்க சாப்பிட்லாம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆச்சு. லஞ்சு முடிச்சுட்டு செம்ம தூக்கம். 2 மணி 2:30 மணி தூங்குனது. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு சரி ஆகிட்டு வீடியோ போகிறோம். இப்போ அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐலோ கோயில் சொல்லி போகலான்னு சொல்லி பிளானு. அப்பவும் உங்கள் வீடியோ போகிறோம். கைஸ் ஐலோ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் நிறைய சுற்றி இடம் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஐலோ கோயில் சுற்றி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஐலோ கோயில் பாருங்கள். கோயம்புத்தூர் இருந்து கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழாங்குளம் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு இங்கே தெரியும் இங்கே பிரிட்ஜ் இருக்குன்னு பிரிட்ஜுக்கு குளத்துலேயே மேலே வந்து பிரிட்ஜ் வர மாதிரி பிளாஸ்டிக் வச்சு கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா போட்டில் போகிற மாதிரி இருக்கும்.
கட்டி ரொம்ப வருஷம் ஆனால் யானை கட்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்குது. நல்ல ஹோல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். குளம் ஃபுல்லாக சுற்றியும் குளம், பக்கத்துலேயே தண்ணி இருக்கும். போட்டில் இறங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கடைசி வரைக்கும் இருக்கும், அந்த கடைசி வரைக்கும் இருக்கும் செடி. 15 குளம். மேலே பார்த்தீங்கன்னா உக்கடம் பிரிட்ஜிலேருந்து கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு யூட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குளம் இருக்கும். குளத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. இந்த ஐலவு கோயிலில் ஒரு பாட்டு இது. இங்கே வந்து எனக்கு ஃபுட் ஸ்பாட் இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதுங்க 2 வீலர் பார்க்கிங் ஃப்ரீ, கார் பார்க்கிங் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே நம்ம வண்டி இங்கே நிற்கிது. ரிலாக்ஸ் பண்ணுற நிறைய இடம் இருக்குது. மேலே ஃபுல்லாக பிரிட்ஜ் இருக்குன்னு கொஞ்சம் நிழல் இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த டைமாக வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கேருந்து நம்ம ஒரு கடைக்கு பானிபூரிக்கு போகிறோம். பானிபூரி பார்த்தீங்கன்னா இங்கே போய் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. பானிபூரி சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறது தான். போயிட்டு வந்தாச்சு. அடுத்து வீட்டுக்கு போகிறோம். ஒரு பானிபூரி சாப்பிட்டு பானிபூரி சாப்பிட்டு நேரம் வீட்டுக்கு போகிறோம். 8 ஆயிரும். அது 2 அப்படியே முடிஞ்சிருச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா மணி பெட்டாச்சு. இந்த வீடியோ டுடே வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கைங்கான தட்டி விட்டு போயிருங்க. நீங்கள் அடுத்த என்ன வீடியோ மாதிரி வீடியோ போகணும்னு சொல்லி நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். Game over.